மதிப்புமிக்க மிதுனராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. மிதுனராசிக்கு 2026ஆம் ஆண்டு பொதுவான கிரகபலங்களை முதலில் பார்த்துவிட்டு பிறகு உண்மை நிலவரங்களை பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக மிதுனராசி அன்பர்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றீர்கள். விடிவு காலத்தை எதிர்நோக்கியிருக்கும் மிதுனராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் 100% ராஜயோகத்தை அடையும் ஆண்டாக அமையப் போகிறது என்பதே உண்மை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து சனி பகவான் 10ஆம் இடம் வரும்போது பல ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார். புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டாகும். பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும். அரசு வேலைக்கான முயற்சிகள் அனுகூலமாகும். நல்ல வரன் அமைந்து திருமணத்திற்கு வழிவகுக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தந்தையின் முழு ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். தாயுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். காரிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பேச்சில் நிதானம் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும். கும்ப ராகுவினால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 9ஆம் இடத்து ராகு ராஜபோகத்தை கொடுத்தாலும் மது மற்றும் மாதர்களுக்கு அடிமையாக்கவும் நேரிடலாம். எச்சரிக்கை மிக மிக அவசியம். சிம்மக்கேதுவால் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மே மாதம் வரை ஜென்மத்தில் குரு இருப்பதால் எந்தவொரு காரியத்திலும் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளை செய்யாமலிருப்பது நல்லது. மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானும் பல ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார் என்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாகவே இருக்கும். இவையனைத்தும் பொதுவான பலன்களே. நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரகப்பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை. எதற்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்த்தால் சராசரி ஜோதிடர்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் என்ற பெயரில் புளிய மரத்து பேய்க்கதைகள் மாதிரி அண்டப்புழுகுகளை புழுகுவார்கள். ஜோதிடத்தில் எச்சரிக்கை இல்லையென்றால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எதுவும் நடக்காது. ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதை தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஆதிசக்தியின் வடிவமான அன்னை மாரியம்மனை வணங்கி சரணடைந்தால் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.